ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக 1 கிலோ சாக்லேட் கேக்குக்கு வந்து எப்படி பெர்ஃபெக்டாக ஐசிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ கேக் வந்து ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட் ஃப்ளேவரில். இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கேக் எல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் காமிச்சோன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வந்துடும், லென்த்தியாக வந்துடும். அதனால தான் இதை வந்து நான் வந்து காட்டலை. எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம எத்தனை லேயராக வேணுமோ அத்தனை லேயராக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நூல் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நூல் வச்சு கட் பண்ணுறது, கத்தியில் வந்து கட் பண்ண வரல அப்படிங்கிறாங்க. அதுக்காக நூல் வந்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. சுற்றி வச்சுட்டு அந்த கையை வந்து எடுக்காமல் அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும். இழுத்துக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த நூல் வந்து கட்டாக அந்த கேக்கு நம்மளுக்கு கட் ஆகிட்டே வரும். அப்படியே மெதுவாக இழுக்கணும், விடக்கூடாது நூலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வருதுன்னு. நம்ம நூல் வச்சு கட் பண்ணோம்னா இப்படி உதிர்ந்துக்கிட்டு வரும் கேக்கு. இதே இது நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து உதிர்ந்துக்கிட்டு பீஸாக ரொம்ப உதிரி கொட்டாது. ஆனால் கட் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ஓகே. கத்தியில் கட் பண்ண தெரிஞ்சவங்க கத்தியிலே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்திருக்கேன். நான் வந்து க்ரீம் வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நடுவில் க்ரீம் வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பீஸ் வந்து சென்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டுங்க. அந்த இதுவை வந்து சுகர் சிரப்பை தான் இப்போ வந்து அப்ளை பண்ணுறேன். சுகர் சிரப்பு ஊற்றிட்டு நல்லா உறிஞ்சினதுக்கப்புறம் அது மேலே வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கில் வச்சுட்டோன்னு ஈஸியாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு. இப்போ இதை ஐசிங் நைஃப் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா லெவல் பண்ணியாச்சு. இது மேலே வந்து நம்ம க்ரஷ் கூட சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து கடைகள்லாம் நம்ம வந்து பேக்கரியிலலாம் வாங்க போனோம்னா பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துருப்பாங்க. அது சேர்த்தோம்னா தான் அந்த கேக் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் செய்யல இந்த மாதிரி க்ரஷ் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த க்ரஷ்ஷை வந்து நம்ம வந்து அதே ஐசிங் நைஃப் வச்சு தடவாமல் ஸ்பேட்சுலா இல்லாட்டி இன்னொரு வேறு ஐசிங் நைஃப் வச்சு யூஸ் பண்ணிங்கனாக்கா அது வந்து நம்மளுக்கு அதில் ஒட்டிட்டு வராமல் இருக்கும். நான் வந்து இப்போ ஸ்பேட்சுலா வச்சு தான் லெவல் பண்ணி விட்றேன். இப்போ அது மேலே வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி விட்றேன். சீச்சு விட்டாச்சு அப்படியே. அதுக்கு மேலே அடுத்த லேயர் வச்சு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இப்போ சைட்லேயும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. சைடில் கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கணும் எந்தெந்த இடத்துல க்ரீம் இல்லையோ அப்புறம் அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணோம்னாக்க கரெக்டாக நீட்டாக வந்துடும். இப்போ நல்லா பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு கார்டு எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டாக லெவல் பண்ணி விட்றேன். கார்டு வச்சு பண்ணணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் வந்து சரியாக வரும். இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் இல்லாத இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ரீம் வச்சுக்கிறேன்னா அது மாதிரி நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சாக்லேட் வந்து கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன், டார்க் சாக்லேட்டு. அதை வந்து அப்படியே சைடில் வந்து கை வச்சு ஒட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா கார்டு இல்லாட்டி ஸ்க்ரேப்பர் வச்சு கூட நம்ம வந்து ஒட்டி விடலாம். கை வச்சு ஒட்டினோன்னாக்கா அந்த சூட்டில் வந்து நம்ம கொஞ்சம் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கார்டு தானே யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொட்டுறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கீழே வந்து பேப்பர் விரிச்சுக்கணும். பேப்பர் விரிச்சுக்கிட்டோம்னா அந்த வேஸ்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து சும்மா எம்டியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால சின்னதாக அப்படி டிசைன் மாதிரி சின்னதாக பூ மாதிரி வரைஞ்சி விட்றேன். நான் அப்படி சுற்றி வரைய போகிறேன். ஏன்னா நடுவில் வந்து எழுதணுன்னாங்க, அதனால் சுற்றியில் மட்டும் பார்டர் மாதிரி போடுறேன். நம்ம இஷ்டத்துக்கு தகுந்தபடி எப்படி வேணாலும் டிசைன் வந்து போட்டுக்கலாம். இப்படி தான் போடணும்னு இல்லை. அந்த எம்டியாக இருக்க இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இடையில வரைஞ்சி விட்றேன். இப்போ வந்து செர்ரி எடுத்துகிட்டு அதுவே அது மேலே வச்சு விட்றேன். இப்போ
எக்ஸ்ட்ரா ஒரு செர்ரி இருந்துச்சு, அது வந்து சின்ன சின்னதாக பிச்சு எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இப்போ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வெயிட் பார்த்துடலாம் நம்ம. அவங்க கேட்டது 1 கேஜி. எதுக்காக இந்த வெயிட் வந்து நான் காமிக்கிறேனாக்கா, நிறையா பேர் வந்து 1 கேஜி கேக்குனாக்கா எவ்வளோ நம்ம வந்து மாவு எடுக்கணும், 1/2 கேஜினா எவ்வளோ மாவு எடுத்தால் எவ்வளோ கேக் வரும் அப்படின்னுலாம் கேட்குறாங்க. இது நான் வந்து இப்போ 1 கப்பு மாவு எடுத்ததுக்கு 1 கேஜி கேக் கிடைக்கிது. நீங்கள் வந்து கரெக்டாக ஐசிங் பண்ணினீங்கன்னா தான் இந்த வெயிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வெறும் ஸ்பாஞ்ச் மட்டும்னாக்கா நம்மளுக்கு இந்த வெயிட் கிடைக்காது. நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய கமெண்ட் இதே ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இது சொல்கிறேன் நான். இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோவோட கூடுதலாக தான் இருக்குது. 86 கிராம் வந்து கூட இருக்குது. இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து பேர் எழுதுகிறேன். அவங்க எழுத சொன்னதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாக்ஸில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து கரெக்டாக இதுவாக இருக்கும். கேக்கு வந்து பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கேக்கை தூக்கி வச்சோம்னாக்க கேக் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் சாஞ்சு இதுவாகிரும். பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகாது. அதனால் கேக்கை வச்சுட்டு தானே க்ளோஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெசிபி வந்து நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேக் வந்து கொடுக்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.